இதே ஹாஸ்பிட்டல்ல 2011 ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்து பிரசவம் தான் வந்த நானும் காலையில 10 மணிக்கு வந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே சொல்லல. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண போய் கருப்பு பையன் நஞ்சு போச்சுன்னு எடுத்துட்டாங்க. 2011 பார்த்தேங்க சார். 10 மாசமும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தேன், வேற எங்கேயும் பார்க்க கிடையாது. சரி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். 10வது மாசம் வலி பிடிச்சிக்கிச்சு, லைட்டா தான் வலி பிடிச்சதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். வந்து இவங்க பார்த்துட்டு திடீர்னு நீங்க சேலம் போங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. சேலம் போய் அங்க பார்த்தா குழந்தை தொப்புள் கொடி 2 சுத்தி குழந்தை இறுக்கி கொண்டுருச்சு. மருமகளுக்கு இடுப்பள்ளி பிடிச்சிக்கிச்சு. செவ்வாய்க்கிழமை நைட்டு 1 மணிக்கு நாங்க புறப்பட்டு இங்க வந்தோம். இங்க 1 மணிக்கு வந்தையில இங்க இருக்கிற நர்ஸுங்க வந்து பேசினாங்க, ஐயாமா இந்நேரத்துக்கு இடுப்பள்ளி பிடிச்சிக்கிச்சுன்னு வந்தா நாங்க எப்படிமா உங்களை ஆம்புலன்ஸ் எந்த ஆம்புலன்ஸ்மா இருக்குது, உங்களை எப்படிமா நாங்க அனுப்பிச்சு விடுறது, வந்தா நேரமா வரமாட்டீங்களா, 8 மணிக்கு 7 மணிக்கே வரமாட்டீங்களான்னு பேசினாங்க. வழி பிடிச்சிட்டு தாங்க நாங்க வந்தோம் அப்படின்னு. இவ அதெல்லாம் எதையுமே காதல போட்டுக்காத பாத்ரூம் போயிட்டு வந்தபடி படுமா டெஸ்ட் பார்க்கலான்னு படுக்க வச்சாங்க. படுக்க வச்சுட்டு தலை வெளியே வந்துருச்சு. இவங்களுக்கு தேவை கேஸ் வேணும்னு இங்கேயே படுக்க வச்சுக்கிட்டாங்க. ஆம்புலன்ஸும் எதையுமே வர சொல்லலை. வர சொல்லாதே இவ படுக்க வச்சுக்கிட்டு அங்கே பார்த்தாங்க இங்கே பார்த்தாங்க, தலை வெளியே வந்துருச்சுமா போக முடியாது அப்படி இப்படின்னு இதை தான் பேசினாங்க. வண்டி வர சொல்லியே சொல்லலை. பேசிவிட்டு இவையில கத்தியெல்லாம் எடுத்து வச்சாங்க. ஆயுதம் போடணும்னு சொல்லி கொஞ்சம் கிழிச்சு விட்டாங்க. கத்திரி வல்ல கழிச்சு விட்டாங்க. கிழிச்சு விட்டு இன்னொரு அம்மா வந்தது. அந்த அம்மா வந்து ரத்தம் போகுமா, ஆயுதம் போட்டுக்கிறோம் ரத்தம் போகும், வெளியே வந்துடும். தலை வெளியே வந்ததும் குழந்தை எடுத்து போட்டாங்க. தலை மட்டும்தான் வெளியே வந்துச்சு. அவங்க சொல்ற மாதிரி இப்படி ஒட்டிக்கிட்டுலாம் எதுவுமே வரல. தலை மட்டும்தான் வெளியே வந்துச்சு. இழுத்து கீழே போட்டுருக்கோம். எல்லாம் தொடச்சி விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததும் இல்லாத இதோட 2 கேஸ் நாங்கள் வெற்றிகரமா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் பிள்ளைகிட்ட இருந்தேன். பால் வாங்கிட்டு வந்தோம். பால் ஆட்டி கொடுத்துக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் அப்புறம் டெயில் போடுறோன்னு வந்தாங்க. டெயில் போடுறோன்னு வரவும் டெயில் போடலை. அதான் தொடச்சி பார்த்துட்டு டெயில் போடலை. போனில் டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு தான் என்ன பேசினாங்களோ தெரியாது. பேசிக்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க, டாக்டர் வந்து இங்கே சேலம் ஜிஹெச் அமுச்சு விட்டுருங்க, இங்கே தையல் போட வேண்டான்னு விட்டாங்க. இதை பற்றி உண்மை இப்படி நாங்கள் பண்ணி விட்டோம்மா, அதனால இப்படி ஒரு குடல் கிழிஞ்சு போச்சுன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் நல்லா குடல் கிழிஞ்சு போச்சு. இவ அந்த அழுத்தினதுனால அந்த பாதிப்பான். அது இவ யாருமே எதுவுமே சொல்லலை, சொல்லவே இல்லை. சேலம் ஜிஹெச்சுக்கு போய் அந்த டாக்டருங்கெல்லாம் பார்த்துட்டு தான் கூப்பிட்டு வச்சு எங்ககிட்ட இதுதான் விஷயம் இப்படிதான் ஆகி போச்சுன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லியதான் எங்களுக்கு தெரியும். அன்னாரி இவங்க நல்லாவே குழந்தை பிறந்துருச்சு, நீங்க எதுக்கு எங்களை சிகிச்சைக்கு அனுப்பிச்சு விடுறீங்கன்னு. எங்களுக்கு முன்ன குழந்தைக்கும் ஆயுதம் போட்டு எடுத்திருக்கிறாங்கம்மா, இந்த குழந்தைக்கும் ஆயுதம் போட்டு எடுத்திருக்கிறோம். அதனால அந்த ஆயுதம் போட்டதும் கிழிஞ்சு போச்சு, இங்க தைக்க முடியாது, அங்க போனா தான் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. இப்படி குடல் கிழிஞ்சு போச்சுன்னு எங்ககிட்ட உண்மையை சொல்லலை, எங்களை மறைச்சு தான் அனுப்பிச்சு விட்டாங்க. இதே ஹாஸ்பிட்டல்ல 2011 ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்து பிரசவம் தான் வந்த நானும் காலையில 10 மணிக்கு வந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே சொல்லலை. நல்லா பிறந்துரும்னு சொல்லி தான் 6 மணிக்கு மேலே அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டு நைட்டு 10:30 மணிக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண போய் கருப்பு பையன் நஞ்சு போச்சுன்னு எடுத்துட்டாங்க. அப்பயும் இதே தப்பு தான் செஞ்சாங்க, இப்பயும் இதே தப்பு தான் செய்யறாங்க. தொடர்ந்து இதே மாரி 3 இதே இவங்களுக்கும் அதே மாரி தான் பண்ணாங்க. 2011 பார்த்தேங்க சார். 10 மாசமும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தேன், வேற எங்கேயும் பார்க்க கிடையாது. ஆனா 10 மாசம் பார்த்த வரைக்குமே இவங்க வந்து எந்த பிரச்சனை உடம்புல இருக்கு, குழந்தைக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எதுவுமே சொல்ல கிடையாது. நாங்களும் வரோம் பாக்குறோம், சரி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். 10வது மாசம் வலி பிடிச்சிக்கிச்சு, லைட்டா தான் வலி பிடிச்சதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். வந்து இவங்க பார்த்துட்டு திடீர்னு நீங்க சேலம் போங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. சேலம் போய் அங்க பார்த்தா குழந்தை தொப்புள் கொடி 2 சுத்தி குழந்தை இறுக்கி கொண்டுருச்சு. நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும். வலி பிடிச்சதான் எங்களுக்கு தெரியும், வலி பிடிச்சாதான் நாங்க வர முடியும், வலி பிடிக்காம நாங்க வர முடியாது, எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும். அங்க போனா குழந்தை இறந்துருச்சு. இதே தப்பு தான் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இத்தனை வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல் இதே தப்பு தாங்க சார் நடக்குது.